நான் இப்போ ஏன்டா கொஞ்சம் வித்தியாசமா வந்து பேசுறவன் வந்து நினைச்சீங்கன்னா எல்லாருமே கேள்விக்குறி வைப்பீங்க. ஒரு கண்ணு ஒரு கண்ணாடி இருக்கும், ஒரு கண்ணுல கண்ணாடியே இருக்காது. ஓகேங்களா? நான் எதுக்கு இதை பேச வரேன்னா, எந்த படத்தை பத்தினா, நம்ம தலைவன் எஸ்டிஆர். ரொம்ப நாள் சென்று எவ்வளோ டிமாண்ட் பண்ணீங்க அவரை, எத்தனை பேரை கலாச்சி விட்டீங்க, தீச்சு விட்டீங்க. உங்களெல்லாம் மனசாட்சியே இல்லையா? தக் லைஃப் ஒரு படம் வருது பேரு, கமலஹாசன் ப்ரொடக்ஷன்ல. ஓகேவா? உங்களுக்கு எல்லாம் மூஞ்சால் அடிக்கிற மாதிரி என் தலைவன் எஸ்டிஆர் கொடுக்குறான். அப்போ வேற எதுவுமே கிடையாது. எவன் தலைவனை எஸ்டிஆரை நீங்க கலாச்சி தள்ளினீங்களோ அவனுங்களை கரைச்சி குடிக்கிறது என் தலைவன் தக் லைஃப் வருது வெளியே. ஓகேவா? எல்லாத்தையும் வாரி சாப்பிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ யூடியூப் சேனல்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க, முதல் இடத்துல நிற்கும். ஃபர்ஸ்ட் 2 நாள்ல. ஓகேவா? 30 மில்லியனு சொல்ல தேவையில்ல. ஹைலைட் தனுஷான படத்திலே ரிலீஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும் தனுஷ். ஓகேவா? அதை பத்தி நான் பேசியிருப்பேன். எதுக்கு நான் இதை பத்தி நான் ஹைலைட்டா பேச வரேன்னா, ஒருத்தன் எல்லாருமே ஆக்டர் தான். அவனை உனக்கு பிடிச்சிருந்தா படத்தை பாரு, இல்லையா தட்டி விட்டு ஓரம் போயிடு. பிடிக்கலையா கதையா சொல்லாத, வெளியே வந்து பேசாத. ரொம்ப ரொம்ப தப்பு. என் தலைவனை எஸ்டிஆரை வந்து ரொம்ப ரொம்ப டிபெண்ட் பண்ணி கீழே இறங்கி பேசுறது, மேல தூக்கி பேசுறது தேவையே கிடையாது. நீ எல்லாம் ஒரு ஆளாவே உங்களை யாரும் மதிக்கல. ஓகேவா? பேசுறத என் தலைவன் தனியில இந்த ட்ரெஸ்ல ஒரு அழுக்கு பட்டுதுன்னா ஆகும், நம்ம தட்டி விட்டு போயிடுவோம்ல. அது வேற ஆங்கிள் தான் என் தலைவன். இந்த காதல இந்த காதல் தள்ளிடும். பெரிய அளவே நினைக்கிறதில்ல. தக் லைஃப் வருது. மியூசிக் ஏ ரஹ்மான் மியூசிக், டைரக்டர் மணிரத்னம் அண்ணன். சொல்ல தேவையில்ல, பேரு பேசும். ஓகேவா? கமல்ஹாசனுடைய நடிப்பை விட அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாய்க்கர்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த படத்துல, தக் லைஃப்ல. ஓகேவா? கொஞ்சம் அந்த காலத்து உள்ள கதையை வந்து, பழைய காலத்து கதையை கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள் இப்போ மணிரத்ன சொல்ல தேவையில்ல. ஓகேவா? அவருடைய டைரக்ஷன் கதையை வச்சு, லொகேஷன்ஸை வச்சு, காஸ்டியூமு, டைரக்டரு, ஓகேவா, கேமரா ஆங்கிள், என்னென்ன எல்லாமே கொஞ்சம் வெரைட்டியாக தான் எடுப்பார். ஓகேவா? அவருடைய சுச்சுவேஷன்ல யாரும் எடுத்துருக்க மாட்டீங்க, கதையும் எடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் கதையை வந்து மிக்ஸ் ஆகி தான் வந்துட்டு இருக்கும், A to Z வரைக்கும். ஓகேவா? எல்லாத்துலேயும் எடுக்கிற கதை தான். ஆனால் இவருடைய கதையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் மாறும். கதையே சூப்பராக இருக்கும். திரும்பவும் கூட்டணி நினைச்சது மணிரத்ன டைரக்ஷன்ல. சத்தியமா எதிரே பார்க்கல யாரும். தக் லைஃப் வேற லெவல்ல வந்துருக்குது. சர்ச்சிங்க போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன், மில்லியன் கணக்கில் நிற்கிது 2 நாள். தனுஷ் எல்லா படத்தையும் பெரிய பெரிய இப்போ தலை படமே வந்தது. ஓகேங்களா? எல்லாத்தையும் மூவ் பண்ணி வெளியே வச்சு விட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல நிற்குது எஸ்டிஆருடைய சாங். சான்ஸ் இல்லை. அதில் சாங் ஒன்று ஹைலைட். அபிராமி அக்கா நடிச்சிருக்காங்க, அசோக் செல்வன். ஓகேவா? த்ரிஷா மேம். சொல்ல தேவை, 2 பேரு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? என்னை தாண்டி வருவாயா, நீங்களே கேள்வி கேட்டுருந்தீங்க. பார்ட் 2 எப்போ மேடம் அப்படின்னு. நல்லாகிறீங்களா? அது மாதிரி மெத்தடு தான். ஓகேவா? ஏன்டா இவன் கண்ணாடியில் ஆரம்பிச்சான் எங்கே எடுத்துன்னு போறான் அப்படின்னு பாக்குறல்ல. ஒரு சைட்ல எஸ்டிஆர், ஒரு சைட்ல கமலஹாசன். 2 சைடும் எனக்கு ஆளுக்கு ஒரு கண்ணு. ஓகேவா? தக் லைஃப் படத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்களோட டபுள் மடங்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்டிஆருடைய ஆக்டிங் கொஞ்சம் மரண மாசா இதுல உள்ள கொடுத்துருக்காங்க. நிறைய சீன்ஸ் இருக்கு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். எஸ்டிஆருடைய தலைவன் இறங்கி செத்துக்கிறான் இல்ல. ஓகேவா? கமலஹாசனுடைய அவருடைய மீட் பண்ணி வேற லெவலில் போய் ஆடியோ லஞ்சில் சொல்லியிருப்பார், பேட்டியில சொல்லியிருப்பார், என்னுடைய எஸ்டிஆர் மக செம்மையா நடிச்சிருக்கான் அப்படின்னு. யாரும் வந்து பிரித்து பார்க்கவே மாட்டாரு கமல்ஹாசன். எல்லாருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு. என்னன்னா எஸ்டிஆருடைய நடிப்பில் அவர் நம்ம பார்த்துருப்போம். குழந்தையிலேருந்து நிறைய வித்தியாசமான கேரக்டர். அவரே டைரக்ஷன், அவரே மியூசிக், அவரே எல்லாமே கதை, திரைக்கதை எல்லாத்திலும் நடிச்சு கொஞ்சம் கேப் விட்டு திரும்பவும் இறங்கி ஆட்டத்துல சுயமா ஆடுறான் தலைவன். நிறைய படம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எந்த படத்துல நடிக்கணும், எந்த படத்துல நடிக்க கூடாது சூஸ் பண்ணி பக்கமா அவருடைய ரசிகர்களுக்கு இல்லாம அவருடைய ஃபேன்ஸுக்கு இருக்கு. அதுதான் ரத்தம்னு சொல்லுவார்ல, அவர் ரத்தத்துக்கோசம் தான் இறங்கி வேலை பார்க்குறாரு. ஓகேவா? இதெல்லாமே பேசுறேன்னு கேக்குறீங்களே நீங்களும். கூமுட்ட தானே இது ஏன் கேட்டு நீ மீன் பன்ஸ் போடுவீங்க தானே தெரியும் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு அதை தவிர வேற வேலைன்னா என்ன தெரியும் சொல்லு? மீன் சொல்லி இறங்கி அடிப்பீங்க. உங்களுக்கு என் சேனல்ல போயிட்டு 90s பசங்க மீடியா சேனல்ல போயிட்டு கமல்ஹாசன் இந்த படத்துல அவங்க தக் லைஃப்ல ஹைலைட் படத்துல நடிச்சிருக்காரா, இல்ல அவருடைய கேரக்டர் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எஸ்டிஆருக்கு பிடிச்சிருந்துன்னா அவருடைய லைஃப்
இந்த படத்துல என்ன மணிரத்னம் அவரு வந்து ட்விஸ்ட் வச்சு எஸ்டிஆருக்கு என்னென்ன கதை கொடுத்துருப்பாரு, எப்படி எப்படி ஆங்கிள் கொடுத்துருப்பாரு, மியூசிக் ஏறமான்னு சொல்ல தேவையில்ல. திரிஷா மேம் கேரக்டர், ஆள்கொரு கேரக்டர் என்னென்ன எல்லாம் இருக்கு, யாருக்கு எந்தெந்த கதையெல்லாம் செட் ஆகுமோ அதை பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலன்னா நீங்க எல்லாம் ஒரு ஆளவே நான் மதிக்க மாட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த படமும் பிடிக்காது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஓகேவா? மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா ஒன்னோட சதிக்கு வரை. குட் பை, டேக் கேர்.